நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் சோலார் பேனலை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாலும், இன்வெர்டர்ஸையும் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும், அது கூட இருக்கிற அதர் அசசரிஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதில்ல. இன்னைக்கு வந்து அதுக்கான வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ரன்னிங் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 10 கிலோவாட் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆன் தி சைட்ல இருந்தே உங்களுக்கு நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது என் முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் ஒரு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் நம்ம முன்னாடி இருக்குது. இந்த பாக்ஸை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பாக்ஸ் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏசி டிசி பாக்ஸை வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிற அந்த நட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்க்ரூ டிரைவரை தான் ரிவ்யூ பண்ணணும். நான் இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லூஸ் கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒன்லி வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு IP65 பாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் கோட் இருக்கும். இது ஒரு IP65 பாக்ஸு. ஸோ அவுட்டோர்லேயும் உங்களுக்கு தண்ணி ஏதாவது உள்ளே போக சான்சஸ் இல்லை. அண்ட் இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இது. அண்ட் இதில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RYB நியூட்ரலுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கனெக்டர்ஸ் இருக்கும். இது இன்புட்டுக்காக கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து எம்சிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ETN எம்சிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 32 amps ரேட்டிங் இருக்குது. அண்ட் இதுலேருந்து ஒரு பேரலாக சர்ச் ப்ரொடெக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா நம்மளுக்கு வர்ற இன்புட்டில் வந்து ஏதாவது ஹை கரண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிரவுண்டிங் ஆகிடும். இது நாங்கள் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவோம்னா இதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் கிரவுண்டு எர்த் ராட் அடித்து நம்ம கிரவுண்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டிங் ஆகிடும். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எல்மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 40 kVA வரைக்கும் லோடு சர்ஜ் வந்து இதில் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா, வர்ற இன்புட்டில் இஷ்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டிங் ஆகிடும். நம்ம டிசி டிபி பாக்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுவும் அதே சேம் பாக்ஸில் தான் நம்ம டைமென்ஷனில் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவும் ஒரு IP65 பாக்ஸு தான். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் 2 MPPT டெக்னாலஜி, டூரல் MPPT டெக்னாலஜி. ஸோ அதனால் 2 இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்வெர்ட்டரில். ஒரு 10 கிலோவாட் க்ரோவாட் இன்வெர்ட்டரில் 2 இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு இன்புட்லேயும் 2 இன்னு, அவுட்புட்லேயும் 2 அவுட்டு. ஸோ இதுதான் இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் பாசிட்டிவ்க்கு ஒரு 32 amps வந்து ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TN MCBயில் வந்து பார்த்தீங்கன்னா 32 amps 2 pole MCB கொடுத்துருக்கோம். அண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு சர்ச் ப்ரொடெக்டர் கொடுக்குற மாதிரி டேரெக்டாக வந்து சர்ச் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் இண்டிவிஜுவலாக ஒரு MPPTக்கு ஒரு சர்ச் கனெக்டரும் இன்னொரு MPPTக்கு இன்னொரு சர்ச் ப்ரொடெக்டரும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த சர்ச் ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்து 40 kVAக்கான டிசி சர்ச் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்கோம். சேம் இதிலே சர்ச் ப்ரொடெக்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுலேயும் ஒரு கிரவுண்டிங் பண்ணணும். டிசிக்கும் தனியாக ஒரு கிரவுண்டிங் வந்து நம்ம ஆன் சைட்ல நம்ம பண்ணணும். இதுதான் ஏசிக்கு ஒரு எர்த்தும் டிசிக்கு ஒரு எர்த்தும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டிசிக்கு தனியாக நம்ம எர்த்து அடிக்கிறதுனால இந்த சர்ச் ப்ரொடெக்டர்லாம் கரெக்டான ஒரு லீக்கேஜ் கரண்ட்லாம் அக்கட் ஆச்சுன்னா அது கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.